சிந்து பைரவி நியூ ப்ரமோ சிவா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே சிவாவை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்களுடைய பெரியம்மா கால் பண்ணுறாங்க சிவாவுக்கு. சொல்லுங்க பெரியம்மா, சிவா உடனே நீ வீட்டுக்கு போனால் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றாங்க. சரி ஓகே பெரியம்மான்றாங்க. உடனே என்னாச்சு அப்படின்னு ஸ்னேகா கேட்குறாங்க. பெரியம்மா கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரேன்றாங்க. இங்கே பாரு சிவா, அவங்க வேறு ஏதாச்சும் சும்மா வேலை இல்லாத கூப்பிடுவாங்க, நீ எதுக்கு போகிறேன்றாங்க. இங்கே பாரு, எனக்கு என் பெரியம்மா ரொம்ப முக்கியம் ஸ்னேகா. அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நீ முக்கியம். நான் இப்போ என்னால் எதுவும் பேச முடியாதுன்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மகாவை கால் பண்ணுறாங்க. சரி ஆண்டி என்ன சொன்னாலே அவன் கேட்கலன்றாங்க. சரி விடுமா பார்த்துக்கலான்றாங்க. என்ன சொல்லுங்க பெரியம்மா, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரல, அப்படி எங்கே இருக்க? ஹாஸ்பிட்டலே ஸ்டே பண்ணிட்டேன். இங்கே பார், நீ ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண அப்போ சிந்து கூட யாரும் இருப்பாங்க, அவள் தனியாக இருக்கால, அதெல்லாம் உனக்கு புரியாதான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. பெரியம்மா, அவளை பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்படி இருக்கும் போது எப்படி அவ கூட என்னால் இருக்க முடியும்? எப்படி பிடிக்காத? எல்லாம் பிடிச்ச விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கினேன், இப்போ இப்படி பேசுகிறேன் எப்படின்றாங்க. பெரியம்மா, அவள் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாது, நீ என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல பெரியம்மான்றாங்க. ஆனால் என்னால் அவள் கூடலாம் வாழ முடியாது, அவளோட உண்மையான முகத்தை சீக்கிரமாக நான் உங்களுக்கு காட்ட தான் போகிறேன் பெரியம்மான்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் சிவா, இன்னைக்கு கரெக்ட் டைம் நீ வர பழகிக்கோ, கொஞ்சம் லேட் ஆனால் கூட நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பேன்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க பெரியம்மா. இனிமேல் கரெக்டான டைமுக்கு வந்துடுறன்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. உள்ளே போயிட்டு சிவா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதை விட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.